என்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் ஷேர் பண்ணாங்க, என்னை பார்த்து சொன்னவங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா thank you Jesus ஹல்லேலூயா. எப்போ நீ கடக்க முடியாத நதியாய் மாறுகிறாயோ அப்பதான் நதிக்குண்டான மதிப்பு உனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் குளத்துல பிடிச்ச மாதிரி தண்ணீரை தான் சொம்பா தான் உன்னை பார்ப்பான். சொம்பா பார்த்தானா வம்பு தான் வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ தண்ணீராய் இருக்கிற வரைக்கும் போராட்டங்கள் உன்னை சாதாரணமா வந்து வந்து தொந்தரவு பண்ணிட்டு போகும். எப்படி பண்ணோம்? வந்து தொந்தரவு. ஆமா, வம்பு பண்ணலாம் வரியான்னு கேட்கும். ஏன்னா நீ தண்ணீரை எதுல தான் எடுக்க முடியும்? பைப்ல, லாரியில, டேங்க்ல எல்லாத்துலயும் நீ பிடிச்சிக்க முடியும். ஆனா நீ நதி எதுலயாவது பிடிக்க முடியுமா? நதியை எதுலயும் பிடிக்கவே முடியாது. அணை கட்டியும் முடியாது. எவ்வளவு அணை கட்டினாலும் எல்லா அணையும் தாண்டாது. ஆமென். பயங்கரமா ஓட நதியை ஒருத்தராலே கண்ட்ரோலே பண்ண முடியாது. வாட்டர் வில் ஃபைண்ட் இட்ஸ் வே அவுட். ஹல்லேலூயா. தண்ணீர் பலம் வாய்ந்தது. தண்ணீர் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட நதியாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எப்போ அது நதியாய் உருவெடுத்ததோ, எப்போ தண்ணீர் நதியாய் மாறினதோ, எப்போ அந்த 4000 5000 அடி அது கடந்ததோ, அந்த முழங்களுக்கு அப்புறம் பிளெஸிங்ஸ் தான். அது வரைக்கும் நதியை சுத்தி ஜீவன் இருந்ததாக போடப்படலை. அது வரைக்கும் நதியை குறிச்சு ஒரு வார்த்தை போடப்படல. எப்போ நதியின் வந்ததோ, சொல்லுங்க, எப்போ நதியின் வந்ததோ, எப்போ நதியாய் மாறுச்சோ, அதுக்கப்புறம் பிளெஸிங் தான், அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இது எனக்கு என்ன கிடைக்கும்னு கிடையாது, என் மூலமா என்ன நடக்கும்ன்றது. ஹல்லேலூயா. நீ நதி மகளே, நீ கடக்க முடியாத நதி, நீ கடக்க முடியாத நதி, நீ கடக்க முடியாத நதி, நீ கடக்க முடியாத நதி. யாராவது சொல்லுங்க, நான் கடக்க முடியாத நதி. ஓ, நான் கடக்க முடியாத நதி. கணுக்கால் அளவுல இருந்தவங்களுடைய லெவல் இன்னைக்கு முழங்கால் அளவா மாறப்போகுது. இன்க்ரீஸ். முழங்கால்ல இருந்து இடுப்பளவா மாறப்போகிறது. சொல்லுங்க, இன்க்ரீஸ். இடுப்பளவுல இருந்து கழுத்தளவா வரப்போறது. இன்க்ரீஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. But don't stop. இப்போ நதியாய் மாறினதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நடக்குது? அது சுற்றிலும் என்ன இருக்குது? வாசிங்கம்மா. 7ல இருந்து 12ல இருந்து அந்த வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. 9ஆம் வசனம், சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும், அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். ஆமென். நீதான் அந்த நதி. நீ இருக்கிற இடத்துல செழிப்பு இருக்கும். இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அந்த கிராமங்களுக்குள்ள சமாதானம் வந்துச்சு. அவருடைய சீடர்களாகிய அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்க எல்லா இடத்துலயும் சமாதானம் இருந்துச்சு. அவர்கள் இருந்த இடத்துல ஆசீர்வாதம் இருந்துச்சு. வியாதி நீங்குச்சு. எல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம இருக்கிற வீட்டுல, நம்ம இருக்கிற தெருவுல என்ன நடக்குச்சு? தெரு சண்டை தான் வருது. அப்ப நீ நதியா மாறல. I don't want to discourage you. நான் உண்மையிலே சொல்றேன், இதெல்லாம் நதியா பார்க்கிறேன். ஒவ்வொரு நதியாய் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க நதிகள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல உன்னை கொண்டு உன் மூலமாய் ஆசீர்வாதம் வரும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? உனக்குள் ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமா, எல்லா ராஜாக்களும் உனக்குள்ள இருந்து தோன்றுவார்கள். இன்னைக்கு நம்மளும் எப்படி தெரியுமா ஆசீர்வதிக்க சொல்றோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் வேணும்னு கேட்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும்னா எனக்கு என்ன கிடைக்கும்ல, நான் எப்படி எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருப்பேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? லீக் ஆகிறது கொஞ்சமா கொடுக்கும், ஆனா ஓவர்ஃப்ளோ ஆகிறது ஓடிக்கினே இருக்கும். வாட்டர் டேங்க் பார்த்துருக்கிறீங்களா? நிரம்பி வச்சுன்னா ரோடெல்லாம் ஊற்றி நிரப்ப. அப்படிதான் நீங்க ஓவர்ஃப்ளோ ஆக போறீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா ஓடினீங்க,
நல்லா ஓடுனீங்க, ஆனா பாதியில திருப்தி அடைந்து நிற்கிறீர்கள். எனக்கு ஒரு 3 கேள்விகளை கேட்டு நான் முடிக்க போகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. நான் 3 கேள்விகளை கேட்டு நான் முடிக்க போறேன். just 3 questions I'm going to ask you. கலாத்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனம். ஜெசிமா வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நீங்க நல்லா தானங்க ஓடுனீங்க. ஆண்டவரை ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டேன், நதி மாதிரி மாறிட்டேன், ஊற்று வந்தது, சந்தோஷம் வந்தது, நாங்க மலையில இருந்து அப்படியே இறங்கி உருண்டு ஓடி வந்தோம், இயேசு நல்லவர் இயேசு நல்லவர்னு பாடினோம், சந்தோஷமா இருந்துச்சு, இயேசு என்ன ஆசீர்வதிச்சார், நிறைவா இருந்துச்சு. ஆனா நதி கணுக்கால் அளவுலயே நின்னு போச்சு. நல்லாதான் ஓடினேன். என்ன சொல்லுது வசனம்? உங்களுக்கு தடை செய்தவன் யார்? யார் உனக்கு தடை செய்தா? கணுக்கால் அளவுனா உனக்கு மடை கட்டி போட்டான்னு அர்த்தம். மடை கட்டினாலே போதும். வாய்க்கால்லாம் போயிருக்கிறீங்களா? மண் வெட்டி எடுத்து இங்க இருந்து கொஞ்சம் எடுத்து அப்படி மடை கட்டினா போதும். கணுக்கால் அளவு தண்ணியா இருந்து அப்படியே போதுமா? தடை செய்தவன் யார்? யார் உன்னை தடை செய்தா? உன்னை ஓடக்கூடாதபடி நல்லா ஓடனியே. 10 வருஷம் ஆச்சு நான் கிறிஸ்தவன் ஆகி, 20 வருஷமா நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன். கார் வாங்கினேன், பங்களா வாங்கினேன், குடும்பம் நடத்தினேன், பிள்ளை பெத்த, சாப்பிட்ட, திங்கிறதும் தூங்குறதும், தூங்குறதும் திங்கிறதும். நான் என்ன செய்த ஆண்டவருக்காக? யார் நிறுத்தினா? அடுத்த வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை தடை செய்தவன் யார்? உன் ஓட்டத்தை ஓடாதபடி சபையே உன்னை மயக்கினவன் யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார்? எது உன் ஓட்டத்தை தடை செய்து? எது உன் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை இழுத்து பிடிக்குது? எது கிறிஸ்துவின் அன்பை உனக்குள்ள செயல்படுத்த கூடாதபடி தடுத்து நிறுத்துகிறது? எது? யோசிச்சு பாருங்க. இந்த 3 கேள்விகள். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது, வாசிங்கம்மா. ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நன்றாய் ஓடினாயே, ஓட்டம் ஊற்றாய் ஆரம்பிச்சது, அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டோம், கிருபைகளை பெற்றுக்கொண்டோம். ஆனா திருப்தி அடைந்து நதி புறப்பட்டு ஓட ஆரம்பிச்சது. சந்தோஷமா இருந்துச்சு. உன்னை சுற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அந்த ஆசீர்வாதம் வந்துடுச்சு. ஆனா கணுக்காலையே நின்று கொண்டு இருக்கிறையா? போதாண்டவரே போதாண்டவரே போதாண்டவரே. திருப்தி அடைந்து, கொஞ்சத்துல திருப்தி அடைந்து அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறையா? முழங்கால் அளவுல பத்தாது. சொல்லுங்க, பத்தாது பத்தாது பத்தாது. முழங்கால் அளவுல நின்று கொண்டு இருக்கிறியா? பத்தாது. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கடக்க முடியா நதியாய் என்னை அபிஷேகித்து நடத்துமையா. ப்ராப்ளம்ஸ் உன்னை கடந்து போய் கொண்டு இருக்கிறது. உன் குடும்ப சூழ்நிலைகள் உன்னை கடந்து போய் கொண்டு இருக்கிறது. அதை மேற்கொள்ள உன்னால முடியல. நடத்துமையா இயேசுவே, தெய்வமே, உம் பாதம் அமர்ந்து நான் மகிழணும். கரங்களை உயர்த்தி இயேசுவே, தெய்வமே, பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே. இயேசுவே, தெய்வமே, உம் பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே. உன் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்?
உன் ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருந்த உன்னை மயக்கினவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரித்தவன் யார்? இந்த 3 கேள்விகள் உன் இருதயத்தில் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். நாளை காலையில் ஆராதனைக்கு வரும்பொழுது, ஆண்டவரே, என் நதியாய் மாறுகிற வரைக்கும் நான் உம்மை விட மாட்டேன்னு சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் அவரை பலவந்தம் பண்ணுகிறவர்களுடையது. சேஸ் காட். ஆண்டவரை விடாதீங்க, ஆண்டவரை விடாதீங்க. யாக்கோக்கின் ஆற்றங்கரையில் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உம்மை விடுவதில்லை. நீங்க சொல்ல போறீங்க, நான் நதியாய் மாறுகிற வரைக்கும் உம்மை நாங்கள் விடுவது இல்லை. சொல்லுங்க, நதியாய் மாறுகிற வரைக்கும் உம்மை நாங்கள் விடுவது இல்லை. பரலோகத்துல போய் சேர்ற வரைக்கும் நதி ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாராவது சொல்லுங்க, ஓடணும். சொல்லுங்க, ஓடணும். சொல்லுங்க, ஓடணும். சொல்லுங்க, ஓடணும். நதியாய் மாறணும். கணுக்கால் அளவு பத்தாது, முழங்கால் அளவு பத்தாது, இடுப்பு அளவு பத்தாது. நீச்சல் ஆழத்துக்கு போகணும். ஒருவரும் கடக்க முடியாத நதி நீ, ஒருவராலையும் தடுக்க முடியாத நதி நீ. நீ ஓட வேண்டிய நதி, கிறிஸ்துவின் திட்டத்தை சுமந்து செல்ல வேண்டிய நதி. இந்த சபை நதியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சபை நதியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவருக்கு நேரா அடித்து செல்லும். மகிமையினால் அந்த நதி நிரம்பிடுச்சுனாலே. நல்லா கவனிச்சுங்கண்ணா, காட்டாற்று வெள்ளம் வரும்பொழுது அந்த நதி ஓடுகிற பக்கங்கள்ல இருக்கிற எல்லாத்தையும் அது அடிச்சுட்டு போகும். கரெக்டா? அடிச்சுட்டு போய் கடல்ல போய் சேர்க்கிற வரைக்கும் அது ஓடும். கர்த்தரிடத்துல இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் இது நதியாய் மாறி அழைத்து செல்ல போகுது. இது நதியாய் மாறி அழைத்து செல்ல போகுது. இது நதியாய் மாறி அழைத்து செல்ல போகுது. இது கணுக்கால்ல இருந்தா நடக்காது, முழங்கால்ல இருந்தா நடக்காது, இடுப்பளவுல இருந்தா நடக்காது. நீச்சல் ஆழத்துக்குள்ள போகணும். இந்த சத்தியத்தினால எப்போ நம்ம நிரப்பப்படுகிறோமோ அப்போ அந்த நதியின் ஆழங்களுக்குள்ள போகும். இந்த சத்தியம் உங்களை நதியின் ஆழங்களுக்குள்ள எடுத்து செல்லும். இந்த சத்தியத்துக்குள்ள உன் போதகர்கள் உன்னை நடத்துவார்கள். இங்க அங்க இங்க திங்கிறது தூங்கிறதெல்லாம் வேணாம். இந்த சபையில எடுக்கிற ஒவ்வொரு சத்தியத்துக்கும் உன் செவிகளை திறந்து கொடு, உன் இருதயத்தை திறந்து கொடு, உன் வார்த்தைகளை கேளு. இதோ உன் போதகனே உனக்கு தகப்பன். இந்த சபையே உன்னை நடத்துகிற நதி, கடக்க முடியாத நதியா நீ உருவெடுக்க இவர்கள் உன்னை நடத்துவார்கள். 23 வருஷம் கர்த்தர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். இனி கர்த்தர் சுமந்து கொண்டு போவார். இனி சட்டைகளின் மேலதான் நீங்க போக போறீங்க. இனி சட்டைகளின் மேலதான் நம்ம போக போறோம். ஓ, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இனி சட்டையின் மறைவில நதிகளுக்குள்ள நம்ம ஓட போகிறோம். காட்டாற்றாய் மாற போகிறோம். இயேசுவின் நாமத்தை இந்த சபையை பிளஸ் பண்ணுகிறோம். என் ஜனங்களை பிளஸ் பண்ணுகிறோம். நம்ம அறிக்கையிடலாமா? நான் நதியாய் மாறணும் ஆண்டவரே. ஊற்று நதியாய் மாறட்டும். இந்த ரட்சிப்பின் அனுபவம் நதியாய் மாறட்டும். ரட்சிப்பை குறித்து சீடர்கள் இடத்துல பேசல, ஆமா, யூதர்கள் இடத்துல பேசல. ஒடுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, அன்பு செலுத்தப்படாத, ஒருவரும் பார்க்க விரும்பாத ஒரு கானானிய பெண்ணிடமே இயேசு ரட்சிப்பாகிய ஊற்றை குறித்து வெளிப்படுத்தினார். அந்த ரட்சிப்பு என்பது ஊற்று. அது புறப்பட்டு அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் பொழுது அந்த நிரப்பப்படுதல் தான், ஆவியின் அனுபவம் தான், ஆவியின் ஆழம் தான் நதி. You are a river filled with spirit. Amen.